பாரு பாரு நல்லா பாரு அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படமே வரல? முளைச்சு 3 நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கு எழுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? உங்க செல்வாக்குல இவன் எங்கேயாவது வெளிநாட்டு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பி இருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? இத்திரு டப்பாவில எவன்டா பாப்பா? தப்பான்னு சொல்லாத, இது குழந்தைங்க எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி ஏதோ ஒண்ணு. இப்பெல்லாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்மள எடுத்துக்கங்க, பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலிங் மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க என்ன, நானும் உங்களோட சேர்ந்து இதை ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கிறியா? வச்சிருக்கனே. மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சிலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கேபி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு, கேஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். ஐயோ வாடகை வெட்டி அரிக்குதே, இந்த வேஷத்தை நான் கலைச்சிட வரேன். அடிச்சா குடி அந்த மாதிரி விழுந்து. அது கூட என்ன அவசரம்? ரங்க வரட்டும். எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்குமா, சீக்கிரமா ரங்க வந்துருவான். எல்லாம் உங்க முயற்சி அல்லடா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் இன்னும் கைமாறு செய்யறதுனே தெரியல. நான் என்னமா அப்படி பெருசா செஞ்சுட்டேன்? நிச்சயமா பெரிய விஷயம்தான். ஆத்தோடு ஒதுங்கி கிடந்த என்னை காப்பாத்தி இத்தனை நாள் இந்த ராஜமாணிக்கம் கண்ணில் படாம என்னை ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, இது பெரிய விஷயம் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் என் எதிரியும் அதே ராஜமாணிக்கமா இருந்ததுனால தான். என் சகோதரி கவிதா வாழ்க்கையை கெடுத்தவனை பழிவாங்க நான் விட மாட்டேன். அவனை இதோட விட்டுட்டு மட்டும் நினைக்காத. இந்த கேஸ மறுபடியும் கிளறி அந்த குறை பண்ணது அவன் தான் நிரூபிச்சு அவன் ஒரு வழி பண்ணாம நான் விட மாட்டேன். நாங்க வரேன் தங்கச்சி. தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் ஔவையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராமோகராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். ஐடியா நான் தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். காசு கொடுங்க. நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி உங்க வயசுல பார்க்க வேண்டிய கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையார். அப்பனே முருகா, பாரு பாரு நல்லா பாரு. ஔவையாரு படத்தை பாரு, சுந்தராம்பா நடிப்ப பாரு. அதுல வரும் இடுப்பு பாரு, அடுப்பு பாரு, பாரு பாரு பாரு. ஏன்பா நாங்க ஹாப்பி சுந்தராம்பா நடிச்ச ஔவையாரு படமா? ஆமா பாட்டி, கேபி சுந்தரம்பா நடிச்ச ஔவையாரு. ஞான பார்த்த புரிஞ்சு எடுத்துட்டு வரும்போது நல்லா இருக்கு. எல்லாம் நடிப்பு இது. இருங்கடா, ஆம்பளைக்கு அனுப்புறோம். உங்க டங்கு அத்துப்பிடுவாங்க. என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலாந்த தெருவுல. படம் வெத்து எப்படி இருந்தா? லுங்கி கேட்டு இருந்தா, கரல் முடிக்கிருந்தான். கூலிங் கிளாஸ் போட்டுருந்தானா? போட்டிருந்தான். ஔவையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். ஔவையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயே ஔவையார் இல்ல? எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும். வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் ஔவையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. எப்படி? உண்டு இல்ல ஆமா. நீ தானே சொன்னீங்க உண்டு இல்ல ஆமான்னு. வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஓ, இது நக்கல் வேறையா? நக்கல். அந்த கிழவிங்க நம்ம அடிக்கிறதுக்கு ஆம்பளை அனுப்பிச்சிருக்கோம். சீக்கிரம். ஏயா ஔவையார் படத்தை காட்டுன்னு சொல்லி அசிங்கமான படத்தை காட்டினாம, துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா. அப்ப வயசான கீரி புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? ரேட் ஏத்துங்க. ஏத்துற. எல்லாம் வரிசையா நின்னு படம் பாருங்க. ஜெயமாலினி, டிஸ்பசாந்தி இந்த மாதிரி ஏதாவது காமிச்சு பார்த்தா நீ அவையார காமிச்சிருக்க. அவங்க சின்ன வயசுலயே நாங்க பார்த்தோம். ஆமாடா, இது எப்படி இங்க வந்தது? அதான் தெரியல. என்ன அக்கிரமாக்கு அவையார பார்த்தா நாங்க 2 படம் கொடுத்தோம். சும்மா
சரியா இத வச்சுக்கிட்டாங்க ஊர் ஏமாத்தி பணம் சம்பாதிச்ச இவன் எப்படி சம்பாதிக்கிற எப்படி வாழ்றேன்னு பாக்கலையா எல்லாம் ஒன்னால வர்றது இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க அதே அஞ்சாந்தர் தெருவுல அப்புறம் எப்படி இந்த படம் அது வந்தது எனக்கு தெரியல உன்னை வேலைக்கு சேர்த்து தப்புடா இவரே இதெல்லாம் பேசக்கூடாது நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லுங்க வேற எதுவும் பேசக்கூடாது சரி இப்படி ஏன் ஜெபிக்கிறது உண்டு இல்ல ஆமா அவனை புடி அலுவலி பாத்திர சாமான் அலுவலியை பார்த்தா சாமா தாய்மார்களே தகப்பன்மார்களே தங்கச்சிமார்களே நல்லா கேட்டுக்குங்க நான் ஒரு டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தேன் இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுருச்சு அலுமினிய பாத்திர சாமான் இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க நான் அப்படித்தாங்க முதல்ல ஐஸ் வண்டி வச்சிருந்தேன் பொம்மை வண்டி வச்சிருந்தேன் எல்லாத்தையும் பிளிம்ல விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க பழைய அலுமினிய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம் வரேங்க இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள அலுமினியத்தை பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா இந்த தெருப்பக்கினிமே நீ வருவியாடா வருவியா வருவியா நீ வியாபாரம் பண்ற காதலை பத்தி என்ன மாதிரி யூத்திட்ட கேளுப்பா போஸ்ட்மேன் ஏன் கேக்குற அவருக்கு என்ன தெரியும் தபால் கொடுக்க தெரியும் ஸ்டாம்ப் போட தெரியும் வேற என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இந்தப்பா இந்த கேசட்ல பூங்குடியை பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன் இத போட்டின்னு வச்சுக்க அசத்திடலாம் நிச்சயமா வர்ற நேரமாச்சு வா இன்னைக்கு வரட்டும் பாருங்க அசத்திடுறேன் ஏப்பா 2 ஸ்பெஷல் டீ ஒரு ஹாஃப் டீ போடு இந்த கேசட்டை டேபிள்ல போடு பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது அப்படி அசந்து உன் மடியில விழ போகுது பாரு எப்படி வனாரையா கூடி கூடி கொடிதான் பூத்ததம்மா பொன் வண்டுதான் பார்த்ததம்மா பாட்டெடுக்க இந்த பாட்டு போடுறதே வேலையா போச்சு இவனை சும்மா விடக்கூடாது இப்ப பாரு மரியாதையா சொல்லு நான் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு போடுறது யாரு கேக்குறல்ல இந்த தடவை மன்னிச்சிருங்கம்மா இனிமே இது மாதிரி நடக்காது நடந்தா கொன்னுடுவேன் ஐயோ உங்கள்கிட்ட ஐடியா கேட்டேன் பாருங்க என்ன சீக்கிரையா டீ கடையா உன் பொண்டாட்டி சூப்பரு என்ன உங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா உண்மை தானே சொல்றேன் என்னைய சொல்ற உன் பொண்டாட்டி சூப்பரு உனக்கு என்ன கொழுப்புறதா என் பொண்டாட்டி சூப்பர்னு என்கிட்டயே வந்து சொல்லுவேன் உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது நான் மட்டுமா சொல்றேன் சத்தியமாயா உன் பொண்டாட்டி சூப்பரு 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 என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்டாப் ப்ளீஸ் ஏன் எல்லாரும் போட்டு இவனை அடிக்கிறீங்க சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ் ஏண்டா டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர்ங்கிறதே அண்ணா அண்ணா அவன் என்ன தப்பு செஞ்சா எதுக்காக அடிக்கிறீங்கப்பா இன்னொருத்த பொண்டாட்டி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா அவன் பொண்டாட்டிய சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிடறதா இப்ப ஏன் பொண்டாட்டிய சூப்பர் தான் சொல்லட்டும் சொல்ற அண்ணே சொல்ற சும்மா சொல்லுப்பா உங்க பொண்டாட்டி சூப்பருங்க உங்க பொண்டாட்டி சூப்பருங்க உங்க பொண்டாட்டி சூப்பரா சூப்பருங்க என்ன சிரிக்கிறாரே அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல ஏன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ்னா பக்கத்து வீட்டுக்கார என்ன தம்பி இதெல்லாம் போய் என்ன கம்பி இதெல்லாம் தான் தள்ளிட்டு போயிடுங்க அப்புறம் கம்பி கும்பி டேடி ஏண்டா டேய் ஒண்ணே அண்ணே இருங்கண்ணே நான் என்ன சொன்னேன்னா இவர் கடை போண்டாட்டி நல்லா இருக்குன்னு சொன்னேன் அடடடடடட பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க அறிவு கெட்டவன் ஆமா இவர் அறிவு டிப்போ பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியேடா டேய் இது என்னது காஃபி. இங்க வந்தா என்ன கேக்குற காஃபி. நீ ஏன் டீ கேட்ட இனிமே இங்க வந்தேன்னா காஃபி எங்க சொல்லு காஃபி. போண்டாவ போண்டா வடைய வடைய வடன்னு சொல்றேன் வடைய வடைன்னு தான் கேக்குறேன் அடுத்தவன் தொடை கேட்டா உன் தொடை பிஞ்சு போயிரு போடா போ ஓடி போயிடு ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 போயிருங்க டேய் மாப்ள நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரனை அடிச்சது இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் இந்தா இத கொண்டு போய் போடு என்ன இருக்கு பாம் இருக்கு டேய் கேசட்ல பாம் இருக்குமா பாட்டு இருக்கு போடு அதானே பார்த்தேன். போடு டேய் பைசன் இங்க வா நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால நின்னு தான் காப்பி வாங்கி கொடுக்கணும் கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா போ போயிருமே ஏறிமே கேட்டியல்ல அட்வைசிங் சாங் ஐடியா வேணா என்கிட்ட கேடு இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்டலாம் கேட்காத கமான் ஃபாலோமா கையகல இடத்த வச்சுக்கிட்டு உனக்கு எனக்கு அண்ணன் தம்பிங்க வெட்டிக்கிட்டு சாகுற இந்த காலத்துல என் பேரங்களை பார்த்தாவது சொத்து பத்துக்களை எப்படி நியாயமா பிரிச்சுக்கிறதுன்னு கத்துக்கிறட்டும் வந்துட்டா முனியாண்டி விலாசி பின்னாலே ஒரு யோ தபாலு உனக்கு அடுத்த விட்டு பிரச்சனைனா அல்வா சாப்பிடுற மாதிரி இல்ல இந்த லக்கல் தனமான பேச்செல்லாம் விட்டுட்டு நேர மேட்டருக்கு வாயா ஏன்னு இப்ப சொத்தை பிரிக்கிறதுக்கு என்னன்னே அவசரம்
பின்ன எதுக்குடா என்ன கூட்டிட்டு வந்தீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? பாரு அவங்ககிட்ட மியூசிக் இருக்குன்னு காட்டுறான் பாரு. அண்ணே சொத்தை பிரிக்கலாம் நீங்களே முடிவெடுத்த பிறகு நான் பேசுற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணுண்ணே, சொத்தை யாரு வேணாலும் பிரிக்கலாம், அண்ணன் தம்பி பாசத்தை மட்டும் பிரிக்கவே முடியாது. பாத்தீங்களா பித்த பாசத்தை? ஆட மாயி மாயி, அது பித்த பாசம் இல்லடா, ரத்த பாசம். ஓஹோ ஐ சி. என்ன பிரதர் விளம்மா திங்க் பண்ற மாதிரி தெரியுது? ஆமா, அவர் சிந்தனை சிற்பியாச்சே. நீ வருத்தப்படுறதுலயும் அர்த்தம் இருக்குப்பா. என்ன பண்றது, அது அதுக்கு நேரங்காலன்னு வந்தா சொத்த பிரிச்சுதான் ஆகணும். தவால வளன்னு கத்திட்டு இருக்காம இன்னாருமா மண்ணாருக்கு மண்ணாருமா நொன்னா இருக்குன்னு படிக்காம மேட்டர் படி. ஓ படிச்சிடலாமே. தெற்க இருக்கிற தென்னந்தோப்பு புளியந்தோப்பும் மூத்தவர் குத்திக்கு, வடக்கு இருக்கிற வாழைத்தோப்பு மாந்தோப்பும் சின்னவர் மீச முறுக்கிக்கு, கிழக்கு இருக்கிற 40 ஏக்கர் நஞ்ச நிலம் மூக்குத்திக்கு, மேற்கு இருக்கிற கொய்யா தோப்பு கோழி பண்ணி மீச முறுக்கிக்கு, சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் ரோடு யாருக்கு? அது கவர்மெண்ட்டுக்குடா. நோண்டி விட்ட கண்ணா. என்னன்னா இன்னொன்னு விட்டுட்டீங்க? விடுவனா ராசா, எனக்கு தெரியாதா? பாவத்துக்கு நான் ஆளாவனா? ஆத்தாவின் தாத்தாவின் தானே சொல்றேன். ஆத்தாவை அண்ணன் எடுத்துக்கிட்டு, தாத்தாவை தம்பி எடுத்துக்கிட்டு என்ன இளஞ்சோடி பிரிக்க பாக்குறீங்க? உனக்கு நோண்டி விட்ட கண்ணா. கிட்ட போய் பாரு, அது இளஞ்சோடிகளா கிளஞ்சோடிகள்? எல்லாத்தையும் சரியா பிரிச்சிட்டீங்க. ஆனா ஒரு மேட்டர் மட்டும் கோட்டை விட்ட மாதிரி தெரியுது. ஊர்ல உள்ளவங்களுக்கு வேணா இந்த மூக்கைய ஓர வஞ்சனை பண்ணலாம், ஆனா கூட பிறந்த தம்பிக்கு ஓர வஞ்சனை பண்ண மாட்டான்னு எடுத்து சொல்லுங்கயோ. எல்லாம் சரிதாயா, ஆனா வீட்டுல இருக்கிற அத்தி பிள்ளைங்க பிரிக்க மாட்டீங்களே. அட சண்டாளா, அத்திப்பட வீட்டுக்குன்னு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தேன் பிச்சு வாயில் போட்டு போயிடா. யோ அந்த நிக்கிறாங்க அவ்வளவுதான் சொன்னேன். ஓ இதுங்களா பொண்ணுங்களே சொன்னியா? ஆமையா, இதுல மூத்தவையா இருக்கு சின்னவையா இருக்கு. மூத்தோட மூத்த எடுத்துக்கிட்டு சின்னோட சின்ன எடுத்துக்கிட்டு சொத்த பிரிக்கிறவன வச்சுக்க, இந்த சொந்தம் பிரிக்கிற வேலையில வச்சுக்காத. அங்க எங்க சுத்தி நீ இந்த மேட்டருக்கு வருவான்னு தெரியும்ல. அவளுக்கு 2 பேரும் எனக்கு தான், அவளுக்கு தலை வைத்து கொடுத்து விட மாட்டேன். ஏடா இது குடும்பமா விளங்க மாட்டாது. அப்பா நீ முருக மாதிரி லெப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு தள்ளிட்டு போயிருவ. நாங்க ஆத்தக்கரையில உட்காந்து பிள்ளையார் மாதிரி இருக்கணுமாக்க உட்காரு. எடுத்து இவளுக்கு ஆத்தாளையும் நான் தான் பெத்தேன், அவங்க அப்பனையும் நான் தான் பெத்தேன். அவங்க எல்லாம் உசுரோட இருந்திருந்தா கூட இந்த கிழவி மாதிரி இம்புட்டு பாசத்தை கொட்டி வளர்த்திருக்க மாட்டாங்க. டேய் பேராண்டிங்களா, கிளவி புலம்ப ஆரம்பிச்சுட்டா, இனி நிறுத்தவே மாட்டா. இத பாருங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இப்ப நான் எடுக்கிறதா முடிவு. மூத்தவனுக்கு தங்கத்தையும் இளையவனுக்கு பூங்கடியும் கட்டி வைக்க போறேன். இதுல எந்த மாத்தமும் கிடையாது. செத்து மண்ணோட மண்ணா மடிவோமே தவிர நீங்க எல்லாம் நினைக்கிற ஆசைக்கு மட்டும் நாங்க படியவே மாட்டோம். நீங்க உங்க பேட்டிங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையா இருந்தா இவங்களுக்கு எங்களை கட்டி வைக்கணும் ஒரு எண்ணத்தை மறந்துரு. நாங்க 2 பேரும் இவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்வோன்னு உங்க மனசுல நியாயமா பட்டுச்சுன்னா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி நாங்க 2 பேரும் உயிரோட வாழறதுக்கு உண்டான முடிவை சொல்லுங்க. இவளுக்கு சொல்றது சரியாத்தான் இருக்கு. பேசாம வேற மாப்பிள்ளைய பாத்திர வேண்டியது. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடைய யாருடி இல்ல யாரு டாடா பிச்சு போடுவேன், கால வச்சு போடுவேன். ஏங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போயிடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட செருப்பு கண்ணா? ஐயோ காட்டு பல்லு. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாளம் பேசியிருக்கு. பட்டாசரத்து கொளுத்தி அவன் ஆத்தா வாயில போட்டா. அன்னைக்கு செதற பல்லு தான் இது. இருங்கடுதே, இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில போடு. ஆத்தா என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரியன் கோண கலத்திருக்கே. ஆளாளுக்கு எம்பட காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமவ பாரு என்றா சொல்றா. இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்ப கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறது கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன்,
உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிரதை. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமலி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா. எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. இதுல வரல நல்ல பாத்துக்கிறேன். ஆனா இவங்களை செக்அப் பண்ணல. ஏய் லூசு பையல மண்டேலா என்னடா பண்ற? அத்தா இதுக்கு பேரு மெட்டல் கருவி. ஆ. எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது கண்டுபிடிச்சிரும். இல்லன்னு வராருல, அதான் முன்னெச்சரிக்கை. ஏய் மண்டேலா, எஸ் ஆல் தி செக்டு. செக்டு. நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம், நீங்க வரலாம். ஐ கம். ஓ உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ? குண்டு நீங்களே வச்சுக்கிட்டா தான். மனசுல பெரிய மந்திரின்னு நினைப்பு. ஓ அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அத்தா இந்த கேண்டர் உயிர் அவ்வளவு கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்ட வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டு, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சி மருத்துவச்சி. அடே அதை ஏன்டா உதைக்கிற பாவம்? என் பேத்திக்கு அக்கி வந்திருக்கான். பேத்திக்கு அக்கி எல்லாம் வரும், அறிவு வந்திருக்கா? நீ பெரிய அறிவு கொழுந்து. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும்னு சொல்லுது. சிங்கம் வரையறவங்களை தான் தேடணும். நீங்க வாங்க நம்ம போலாம். நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க. எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஓ எல்லாம் நல்லா செக் பண்ணியா? ஒரு இடம் தான் பாக்கி. எவன் கோமன் பாது? இது எல்லாம் பாக்குறது இல்லையா நீங்க? அந்த ஒரு இடம் இந்த கிளவிதான். அதை நீ பார்க்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். ஏய் ஓல்ட் கேர்ள், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கேன், டேக் இட். அட எங்க இருந்து வந்திருக்கு? துபாயில இருந்து. அங்க யார் இருக்கா? அங்கதானே பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க. அண்ணே அங்க வருங்க, வராங்க. ஏய் இப்ப நம்ம சொல்ல போற விஷயம், அந்த மூக்கு குத்தி இருக்கானே அவனுக்கு தெரிஞ்சது நம்ம 2 பேர் தோலை உரிச்சு செருப்பு தைச்சு வித்துருவாங்க. அதுதானே ரம்மு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய் நீ ஐடியா மன்னண்டா. வாங்க போங்கண்ணா. அட தபாலு பேச்சு தொடங்க. பேச்சு தொடங்குறதுக்கு நான் என்ன அரசியல்வாதியாடா? ஏதோ பேசுறோம் நீங்களே. அது ஏன் பேந்த முழிக்கிற? அத்தா உங்க பேத்தி பூங்கொடிக்கு ஏதோ பக்கி வந்திருக்குன்னு. இல்லங்க அக்கி. அதான்டா வாய் திக்கி நாக்கு சிக்கி அப்படி நான் கக்கிட்டேன். அந்த அக்கி குணமாகிறதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்கு. என்ன மருந்து? இந்தாங்க இந்த ஆப் அடிச்சீங்கன்னா டேய் என்னடா இது டேய் ஐயோ அது முதுகுல சிங்கம் வரைஞ்சா சிங்கம் மறைய மறைய அக்கி மறைஞ்சு போயிடும். ஆமா இப்ப யார் சிங்கம் வரைகிறது? நீ வரைவியா? ஐயோ எனக்கு குரங்கு கூட வரைய தெரியாது. அப்புறம் யார் வரைவா? ஏன் மாப்பிள ஒருத்தர் இருக்கான்ல. சீ போப்பா. வயசு பையல வயசு பொண்ணு முதுகுல எப்படி வரைய சொல்றது? இது கம்ப்யூட்டர் வேர்ல்ட், ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. பொம்பளைக்கு பிரசவம் பார்க்க ஆம்பளை டாக்டர் கூப்பிடுறோம்ல, அவரை கடவுள் மாதிரி நினைக்கிறோம்ல, அது மாதிரி இவனையும் நினைச்சிட்டு போங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேப்பா. பாட்டி பரவாயில்ல, என்னங்க நீங்க அவரை வர சொல்லுங்க, எனக்கு சம்மதம். டேய் வொர்க் அவுட் ஆகுது. என்னடி என்ன நொன்னடி பாரு, வொர்க் அவுட் ஆகுற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல, நீ பேசாம வாய அப்படி முடியாது. போடு. டேய் இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தான பிரைன் இருக்கு. சும்மா இருடா. என்னடி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழப்புறீங்க? சரி என் பேத்தி ரொம்ப கஷ்டம் தான் படுறா, நீ அவனை வர சொல்லு. எப்ப அருணா அன்னைகிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லுப்பா. எங்க நான் சொல்றத கேக்குறாரு, இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஓட்டு மேல ஏறி சொல்லு. சீரியஸா சொல்றேன் மேம். நான் சீரியஸ்க்கு வர தயாரா இல்லப்பா. அண்ணே எனக்கு தெரியுதானே? இவர் தெரியல? தெரியலையே. உனக்கும் தெரியலையா? அட என்னங்கப்பா, இவர்தான் பாகிஸ்தான் அதிபர் முஷரப். ஏய் நான்சென்ஸ், அறுக்கு போற ஆடு மாதிரி மாலை போட்டுட்டு நிக்கிறியே, நீ யாருன்னு சொல்றா? அண்ணே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு அந்த காலத்துல 5 லட்சம் ரூபாய் பிச்சை காசு போட்டாருண்ணே, அதை வச்சு நான் கோடீஸ்வரன் ஆயிட்டோன்னே. பாத்தியா, பிச்சை வாங்கினவன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், பிச்சை போட்டவன் பிச்சாண்டி ஆகிட்டான். அத நைஸா குத்தி காட்டுறான் பாத்தியா? அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சரி அப்படியெல்லாம் இனிமே சொல்ல மாட்டேன். உங்களை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப வாடுறானே, நான் என்னப்பா பண்றது? என்னைக்கு எங்க அப்பா இந்த நான்சென்ஸ கையில புடிச்சு கொடுத்தானோ அன்னைக்கு இருந்து பீட உராசிட்டே இருக்குது பாரு. அண்ணா அவரை சொல்லி என்ன குத்தம்? உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா? ஓ நேரம் சரியில்லடா. அண்ணே எனக்கு இருக்கிற தோட்டம் துறவு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் சரி பார்த்து உங்களுக்கு எழுதி வைக்கிறேண்ணே. உங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி உங்களை நான் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேனே. ஏய் கிளிண்டா, என்னாச்சு?
ஒரு சின்ன பிளாஸ் என்ன முக்குற டீமில் கூட சந்தோஷமா இருக்க கூடாதா உரமுடி தலையா அண்ணே எங்களுக்கு இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிருக்கு நாங்க 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்துங்கண்ணே 100 ஆண்டா சரி, 99 சொல்லுங்க. ஏண்டா அவன் என்ன பில்டிங் லீஸுக்கு எடுத்திருக்கான் சரி விழுங்க 100 ஆண்டு வாழுங்க அண்ணே வாங்க நீங்க முன்னாடி வாங்க டேய் அவனுக்கு கூப்பிடுற அப்புறம் வயசுல மூத்தவரா அதான் டேய் வேணாண்டா இல்லண்ணே பரவாயில்லண்ணே டேய் அவரை பத்தி உனக்கு தெரியாதுடா பரவாயில்லண்ணே டேய் வீண் பழிக்கு ஆளாகாத போங்க அவ்வளவு எதிரிக்க இந்தாமா ஏன் மொய் பணம் எவ்வளவு? 1 ரூபா. உன் பூம் போட்டு நிலைச்சு நிக்கணுமா? இந்த 1 ரூபாய்க்கு அவனுக்கு பூவும் போட்டு நினைக்குமா சரி மரியாதை கொடுத்து போது எழுந்திரி பொண்ணா கேளுப்பா எழுந்திருப்பா எழுந்திரு இந்தம்மா உன் புருஷனை எழுப்பி விடு மாமா மாமா எழுந்துருங்க மாமா மாமா ஐயோ மாமா என்ன விட்டு போறீங்களே மாமா என்னது போயிட்டானா ஐயோ ஐயோ மாமா ஐயோ ஆசீர்வாதம் வாங்கினவன் டாப்ல போயிட்டான் ஆசீர்வாதம் கொடுத்தவன் சைடுல போயிட்டான் நம்ம 2 பேரும் ஒயிட்ல போயிடலாம் வா மாப்பிள உன் கதையை சொல்ல இப்படி துடிக்கிறியே இந்த ஒலமூடி தலையை யாருன்னு கேப்பியே இவன் கதையை சொல்றேன் கேளு 25 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா எப்படி வாழ்ந்தான் தெரியுமா அமைதி கணக்கு பிள்ளை மக்களுக்கெல்லாம் என்ன குறைன்னு கேட்டு சொல்லு ஐயா இங்க வாய்யா கணக்கு பிள்ளை இவனுக்கு என்ன குறை இவனுக்கு 2 பொண்டாட்டியாம் ஐயா இவனல்ல ஒரு சரியான ஆண்மகன் 2 பொண்டாட்டிய வச்சு சமாளிக்க முடியலையா ஒரு பொண்டாட்டிய நீ எடுத்துக்க ஐயா பின்ன நான் எடுத்துக்க முடியுமா அதுக்கு என்ன தேவை பணம் தேவையாம் ஐயா கேஷியர் 2 பொண்டாட்டி என்ன 4 பொண்டாட்டியோட வாழ டேக்கே நல்லா இருக்கணும் ஐயா கிட்ட வராதரா யானை மிதிச்சிரு என்னது குழந்தையின் அழுகுரல் சத்தம் என்ன ஆச்சரியம் என்னுடைய ஆட்சியில் குப்பை தொட்டியில் குழந்தையா என் குலத்திற்கே கேவலம் கணக்கு பிள்ளை டே டப்பா தெரியா அது என்னன்னு போய் பாடுறா இரு நானும் வர்றேன் டே டப்பா என்னடா குனிஞ்சு பாக்குற உள்ள உனக்கு செத்துக்கிட்டு போயிடாது போடா தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் குழந்தை நீ யார் குழந்தை நீ யார் குழந்தை என்ன சத்தம் யானை செத்து போச்சுலையா என்னது யானை செத்து போச்சா இத தொட்ட உடனே யானையே செத்து போச்சு தகனமே சரியில்லடா இவ்வளவு பெரிய யானையே செத்து போச்சு ஐயா நம்ம அரண்மனை இடிஞ்சு விழுந்துருச்சியா அரண்மனை இடிஞ்சு போச்சா மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சு என் சொத்தெல்லாம் போயிடும் போல் இருக்கு அப்படி சொல்லாதீங்க ஐயா யாரியா நீ நான் கிருஷ்ணவம்சத்து ஜோசியர் ஐயா இந்த குழந்தைய பத்தி என்ன தெரியும் அவரோட உனக்கு? ஜாதகமே தெரியும் ஐயா சொல்லியா குழந்தை பிறந்த உடனே சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிரும் ஐயா ஆனா இந்த குழந்தை வளர இப்ப உங்களுக்கு இருக்கிற சொத்தை விட 15 மடங்கு பெருகும் ஐயா ஆனா இது அருமை தெரியாம இத பெத்தவங்க குப்பை தொட்டில போட்டு போயிட்டாங்க அது கிடைக்குதியா குப்பை அதுகளை விடு இந்த குழந்தை வளர இப்ப இருக்கிற சொத்தை விட எனக்கு 15 மடங்கு சொத்து உயருமா ஆமா. யோ என் குலதெய்வத்து மேல ஆடையா இத நான் வளர்க்கறேன்யா டேய் அப்பா நீ கிளண்டன் இவன் உன் தம்பி நெல்சன் மண்டேலா எந்த நேரத்திலும் இவனை நீ கைவிட்ட கூடாது என்ன கஷ்டம் வந்தாலும் இவன் கூடத்தான் நீ இருக்கணும் புடிய கைய ஏண்டா பாண்டிய பேங்க்ல போய் ஆபீசரையும் பார்த்தாச்சு அவர் கடன் கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டாரு சந்தையில இருக்கிற அத்தனை எரும மாட்டுங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டான் அவ்வளவு சாணிகளா போட்டுக்கிட்டு நிக்குது மாட்டுக்காரனோ நம்ம நம்பி வந்திருக்கானுவ பேங்க்காரன் பணத்தோட வருவாரா வரமாட்டாரா ஏப்பா நம்ம என்ன சேட்டுக்கிட்டே கடன் இருக்கான் வருவானா வரமாட்டானு பயப்படுறதுக்கு நமக்கு வரப்போற பணம் எங்க இருந்து வரப்போகுது தெரியுமா கவர்மெண்ட் கஜானால இருந்து நேரா பேங்க் போய் பேங்க்ல இருந்து இங்க வரப்போகுது கவர்மெண்ட்ல பட்டதாரிகளுக்காக பண்ற உதவியில இந்த 1000 எருமாடுலாம் மிக சாதாரணம்பா வணக்கம் சார் நீங்க ஏன் பேங்க்ல ஆபீசரா இருக்கீங்கன்னு உங்க சின்சியாரிட்டில இருந்தே தெரியும் சார் தம்பி அன்னைக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இந்த பட்டதாரி உதவி திட்டத்தின் கீழ் கவர்மெண்ட்ல 90% கடன் கொடுக்குது நீங்க 10% உங்க சொந்த மூலதனத்துல இருந்து போடணும் என்ன சார் இவ்வளவு பெரிய குண்டை போடுறீங்க இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் என்ன தம்பி நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க உங்ககிட்ட 100 ரூபாய் கூட இல்லையா 100 ரூபாயா 10%க்கு 100 ரூபாய்னா அப்ப எனக்குன்னா நீங்க 900 ரூபாய் கவர்மெண்ட்ல கடனா கொடுக்க போறீங்க ஆமாப்பா நம்ம கவர்மெண்ட் கண்ணுக்குட்டி இல்லாத ஒரு எரும மாட்டை வாங்க 900 ரூபாய் கடனா கொடுக்குது
உங்க மூலதனத்துல இருந்து 100 ரூபாய் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறீங்க. ஏன் சார், நான் 1000 எருமை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க ஒரு எருமை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. தம்பி, நம்ம கவர்மெண்ட பத்தி உனக்கு தெரியாது. அது எப்பவுமே கொஞ்சம் மெதுவா தான் செய்யும். இப்ப உனக்கு ஒரு எருமைய கடனா கொடுத்திருக்காங்க. அதை நீ எப்படி பராமரிக்கிறேங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கேட்ட 1000 எருமைய பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. அது வரைக்கும் நான் பொறுமையாவா இருக்கணும். தம்பி, இந்த ஒரு எருமை மாட்டை வாங்குறதுக்கு நீங்க 3 பேர்ட்ட கையெழுத்து வாங்குனீங்க. நீங்க கேட்கிற 1000 எருமை மாட்டை வாங்கணும்னா இன்னும் நீங்க யார்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்குறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கொடுக்கறேன். இந்தாப்பா தம்பி, இந்த பெட்டியில இருக்கிற ட்ரெஸ் அவருக்கு போட்டு அந்த எருமை மாட்டு பக்கத்துல நிறுத்தி ஒரு போட்டோ எடு. எதுக்குங்க என்ன போட்டாலாம்? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இந்த வருஷம் எங்க பேங்க்ல நாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்கோம்ங்கறத கவர்மெண்ட்டுக்கு காட்ட வேண்டாம்? அப்பா காவேரி விநாயகா, உன்னை நம்பிதான் இந்த தொழிலை நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். உலகத்துல டென்மார்க் எப்படி பால் பண்ண தொழில சிறந்து விளங்குதோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றதான் என்னுடைய நீண்ட நாள் லட்சியம். இந்த லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய எருமைங்க இருக்குது, அதுமே புறம்போக்கு இருக்குது. ஆனா மேய்க்க ஆளுங்க தான் இல்ல. உன்னோட பார்வை மட்டும் என்னுடைய பால் பண்ண திட்டத்து மேல விழுந்தா போதும். உனக்கு எடைக்கு எடை சாணி தரேன்னு வேண்டிக்கோ. பட்டணத்துக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பணம் சம்பாதிப்பேன்னு நினைச்சா நீ என்னடான்னா மாட்டை வாங்கிட்டு வந்து என்ன சாணி எடை போட சொல்றியா? என் தலையெழுத்துறா. எங்க சாணி? இதான் நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. நீங்க ஏன் அதை சாணியை நினைக்கிறீங்க? செய்யும் தொழில தெய்வம் தெரியுமா? அப்ப சாணிய தெய்வங்கிற. ஏன் பொங்கல் அன்னைக்கு இதே சாணியை புள்ளியாருன்னு பிடிச்சி வச்சுட்டு நீங்களே சாமி கும்பிடல? இப்ப நாம எதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான். இத சாணின்னு நினைக்கலாம், அதே நேரத்துல எரிவாயுக்கு பயன்படுற ஒரு ரசாயன பொருளா நினைக்கலாம்ல. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கோபர் கேஸ். உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு சாணிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் லாபம். தெரியாம தான் கேக்குறேன். இத எடை போட்டு நீ என்ன பண்ண போற? என்னைக்குமே ஒரு பட்டதாரி முட்டாள்தனமா செய்ய மாட்டான்பா. இப்ப சாணியோட அளவு கூடனாலோ குறைஞ்சாலோ மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனால எப்படி சரியா உழைக்க முடியாதோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு எருமையால சரியா பால் கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்கு சாணி எடை போட சொன்னேன்னு? என்னமோ அல்வாவா அள்ள சொல்ற மாதிரி சொல்ற. ஏன்பா தொழில் ஆரம்பிச்சு முதல் வர வருமானம் லாபம் என்னங்கப்பா? தெரியும்டா லாபம். 5 கிலோ 500 கிராம். டாக்டர் என்கிட்ட 4 கிலோ 500 கிராம் இருக்கும்ல சொன்னாரு. ஓ, நீங்க கண்ணு குடித்து சேர்த்து எடை போட்டிருக்கீங்களா? அப்ப கரெக்ட் தான். எருமை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சாணி கணக்கு கரெக்டா இருக்கு. நிச்சயமா இருக்கா? ஏன் காலையில இதே அளவு சாணி எடுத்து தண்ணியில கரைச்சி வாச தெளிச்சனே, அது எந்த கணக்குல சேர்த்தி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இவ்வளவு எருமை போட்டது தானா? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். ஐயா முனிசிப்பு, இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன். ஆமா, பேங்க்ல ஏற்கனவே நீங்க ஒரு எருமை மாடு கடனா வாங்கியிருக்கீங்கல்ல? ஆமாங்க. நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிக எருமை உள்ள ஒரு மாநிலமா நான் மாத்தி காட்டுறேங்க. அப்போ நான் கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு 1000 எருமை கிடைக்கும். நீங்க ஒண்ணும் உங்களை பத்தி பெருசா நினைச்சுக்காதீங்க. இது ஒண்ணும் எருமைக்கு கேரண்டி கையெழுத்து இல்ல. நீங்க கையெழுத்து போட்டாதான் நான் இந்த ஊருக்காரன், இவர் தான் எங்க அப்பா, இவருக்கு தான் நான் பிறந்தேன்னு கவர்மெண்ட் நம்புமா? அப்போ கையெழுத்து போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? எதுக்குங்க? அதெல்லாம் லஞ்சம்டா. நீ எங்க அப்பான்னு சொல்றதுக்கு நான் இவருக்கு லஞ்சம் கொடுக்கணுமா? எவ்வளவு சார்? அப்போ 100 ரூபா கொடு. இவர் எங்க சித்தப்பான்னு எழுதி கொடுத்துருங்க. ஏன்யா? என்கிட்ட 75 ரூபா தாங்க இருக்கு. சுமார் இன்னும் 25 ரூபா குறைச்சு 50 ரூபா கொடுத்துன்னு வச்சுக்க, உன்னை மாமான்னு எழுதி கொடுத்துருவோம். பரவாயில்லையா? உன் பையன்ட சொல்லுவே ரொம்ப பேசுறான். நீங்க மட்டும் ரொம்ப லஞ்சம் கேட்கலாம், நாங்க ரொம்ப பேசக்கூடாதா? அப்படிங்களா? இவரும் உங்க அப்பான்னு கையெழுத்து போட்டு தர முடியாது, பண்றத பண்ணியா? பாப்பா பக்கத்து ஊர் வியோ போய் பாப்போம். நாம இந்த ஊரு பக்கத்து ஊர் முனிசிப்பு கையெழுத்து போட்டா அது எப்படிடா செல்லும்? புரியாம பேசாத. இந்த ஆளோட பொண்டாட்டி பக்கத்தூர். இவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபா கூட 50 ரூபா சேர்த்து 150 ரூபா அவங்கிட்ட கொடுத்துன்னு வச்சுக்க. இவன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு அவன் எழுதி கொடுத்துறான். அதுக்கேண்டா அங்கே போவானே, அதே 150 ரூபா இவன்ட்ட கொடுத்தா இவன் கையெழுத்து போட்டு போறான். என்னடா சொன்ன? ஏய், 50 100 லஞ்சத்துக்கு அப்பா அம்மா மாத்திர நீ பொண்டாட்டி மாத்தினா கோவம் வருதா? தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் இருக்குடா, போய் வேடிக்கை பாரு. சீக்கிரமா துடுப்ப போடுங்க, வெண்ணெய் வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு. ஏமா, அந்த எருமையோட நிக்கிறாரு, அவர்தான் பால் பாண்டி எம்ஏ. பால் பண்ண வைக்க போறாரு. ஓ,
பாத்து இறங்குமா, வலிக்கு விழுந்துடாத. ஏங்க நீங்க எப்ப பால் பண்ண வைக்க போறீங்க? உங்களெல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்கவே வெக்கப்படுது. எருமையா வைக்கப்படுது? அது இல்லமா, நீங்க வெண்ணெய் வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணெய் கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த எருமை வெக்கப்படுது போட்டுருக்கு. ஏங்க எருமை எங்க கொண்டு போறீங்க? அக்கறைக்கு விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? ஏமா என்னமா இது துணி தூக்கி மேல போட்டு விரல பிடிக்கிறேன்? விரல பிடிக்கலங்க, எருமைக்கு விலை பேசுறாங்க. என்ன விரல பிடிச்சா என்ன விலை எனக்கு எப்படியா தெரியும்? எந்த விரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, விலைய நான் சொல்றேன். நடுவு விரல பிடிச்சிருக்காங்க. நடு வரல அப்ப 400 ரூபாய். இந்தாமா, இது கவர்மெண்ட் எருமை, கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்து போறேன். நீ குடுக்குற 400 ரூபாய் வட்டி கட்டவே போதா தெரியுமா? அண்ணே, நடு வரல விட்டுட்டு இப்ப கட்ட வரல பிடிச்சிட்டாங்க. கட்ட வரல பிடிக்கிறாங்களா? இது மாடு வாரம் இல்ல, இது ஒரு மாதிரியான விவகாரம். தப்பிச்சு போடுங்க. பொதுமக்களே, இந்த எருமை சாதாரண எருமை அல்ல, அரசாங்கத்தோட எருமை. இதை நான் விற்பதற்கு காரணமே என்னுடைய சொந்த கஷ்டம் அல்ல, அரசாங்கத்தோட கஷ்டம். எனக்கு கொடுத்த 900 ரூபாய் கடன் தொகையை உடனடியாக திருப்பி தர வேண்டி அரசாங்கம் எனக்கு இதுவரை 9 முறை சீட்டு அனுப்பியுள்ளது. என்னுடைய இந்த 900 ரூபாய் அரசாங்கத்துக்கு சென்றால்தான் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியுமாம். அதுவும் இல்லாமல் ஒரு பட்டதாரியான நான் கவர்மெண்ட் கஜானாவை நிரப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் என்னுடைய அருமையான இந்த எருமையை விற்க வந்திருக்கிறேன். இந்த ஏலம் கேட்க வந்த உங்களை ஊக்குவிப்பதற்காக நான் ஒரு பரிசு திட்டம் வைத்திருக்கிறேன். அதாவது யார் இந்த எருமையை அதிக விலைக்கு வாங்குகிறார்களோ அவருக்கு என்னுடைய இந்த பட்டமளிப்பு உடையை இனாமாக தர இருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் முடிடா, பணத்தை வாங்கிட்டு போலாம். இந்த அருமையான எருமையின் குறைந்த விலை 501. அப்போது நல்லதங்கா